பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் கடுகு தெரியும். சமையலில் ஒரு சின்ன அளவு கடுகு போட்டாலே அது பொரிந்து வெடிக்கும்போது அந்த சத்தமும், தாளித்து சமையலில் சேர்த்து சாப்பிடும்போது வாசனையும் சுவையும் உணவுக்கே ஒரு தனி அழகை கொடுக்கும். ஆனால் கடுகு விதையை கையில் எடுத்து பார்த்தா அது எவ்வளோ சின்ன விதை. அந்த சின்ன விதையை பார்த்து இதிலிருந்து ஒரு பெரிய செடி வளருமா என்று கேட்டால் நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சிறிய கடுகு விதையை வைத்து ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 13:31-32 இயேசு பரலோக ராஜ்யத்தை ஒரு மனிதன் தன் வயலில் விதைத்த கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். அது விதைகளில் சிறியதாக இருந்தாலும் வளர்ந்த பிறகு பெரிய செடியாகிறது என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நாம் ஒரு அழகான விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். சிறியதாக இருப்பது முக்கியமல்ல, அது தேவனுடைய கையில் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். சில நேரங்களில் நம்மிடம் இருப்பது ரொம்ப குறைவாக இருக்கலாம். கொஞ்சம் பணம் இருக்கலாம், கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம், கொஞ்சம் பலம் மட்டுமே இருக்கலாம். நம்மை நம்புகிறவர்கள் கூட குறைவாக இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்தையே பார்த்து, நான் இவ்வளவு சின்னதாக ஜெபிக்கிறேன், இதனால் என்ன மாற்றம் வரப்போகிறது என்று நாமே நினைத்து கொள்ளலாம். ஆனால் தேவன் அளவை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவர். மத்தேயு 17:20 இயேசு கடுகு விதை அளவு போன்ற விசுவாசம் இருந்தால் பெரிய காரியங்களையும் செய்ய முடியும் என்று கூறுகிறார். அதன் அர்த்தம் நம்மிடம் பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதல்ல. சில நேரங்களில் நம்மிடம் இருக்கும் சின்ன விசுவாசத்தையே தேவனிடம் வைத்தால் போதும். ஆண்டவரே, எனக்கு இப்போது ரொம்ப பெரிய விசுவாசம் இல்லை, ஆனால் நான் உம்மை விட்டுவிட மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இப்போது வழியே தெரியவில்லை, ஆனால் உம்முடைய கையில் என்னை ஒப்படைக்கிறேன். இந்த அளவுக்கு கூட நாம் தேவனை நம்பும்போது அந்த சிறிய விசுவாசத்தை தேவன் வளரச் செய்ய முடியும். ஒரு கடுகு விதை மண்ணுக்குள் போகும்போது வெளியிலிருந்து பார்த்தால் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் மண்ணுக்குள் ஒரு மாற்றம் ஆரம்பமாகி விடுகிறது. அதே போல நம்முடைய ஜெபத்திற்கும் இருக்கலாம். நாம் ஜெபித்தவுடனே பதில் தெரியாமல் இருக்கலாம். விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது வளரவில்லை என்று அர்த்தமா? இல்லை, நம் கண்களுக்கு தெரியாமல் வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கலாம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். அதனால் இன்று நீங்கள் சோர்ந்து போயிருந்தால், என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தால், ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கடுகு விதை சின்னதாக இருந்தாலும் அதற்குள் ஒரு பெரிய வளர்ச்சியின் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல உங்கள் வாழ்க்கை இப்போது சின்னதாக தெரிந்தாலும் தேவன் அதில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்கள் ஜெபம் சின்னதாக இருக்கலாம், உங்கள் முயற்சி சின்னதாக இருக்கலாம், உங்கள் ஆரம்பம் சின்னதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கையில் கொடுக்கப்பட்ட அந்த சிறிய விஷயம் நாளைக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறலாம். அதனால் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். அவர்களுக்கு இவ்வளவு இருக்கிறது, எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களிடம் இருப்பதை தேவனிடம் கொடுங்கள். கடுகு அளவு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் சிறிய ஜெபத்தையும் ஆண்டவர் அங்கீகரித்து கொள்வார். இன்று இந்த வீடியோவை பார்க்கிற உங்களிடம் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனை நம்புவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். ஒரு கடுகு விதையைப் போல உங்கள் விசுவாசத்தை தேவனிடம் விதையுங்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வீடியோவின் மூலம் என்னோடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இப்போதே தொட்டு ஆசீர்வதியும். தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள், தேவைகளை பார்த்து பயப்படுகிறார்கள். சில நேரங்களில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். நீர் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் அப்பா, இவர்கள் மீது மனம் இறங்கும். இவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் ஜெபத்தை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க தகப்பனே. அவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். அன்பானவர்களே, தொடர்ந்து வரும் வீடியோக்களை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.